Hi everyone, welcome to SR Academy TNTAT Psychology Question and Answers. இந்த வீடியோவில் ஒரு 30 கேள்விகளும் அதற்கான பதிலும் பார்க்க போகிறோம். இந்த 30 கேள்விகளுமே மிக மிக முக்கியமானவை. இது TNTAT சிலபஸ் படி தயாரிக்கப்பட்ட கேள்விகள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு சிறந்த ஆசிரியரின் மிக முக்கியமான பண்பு எது? விடை, மாணவர்களை ஊக்குவிக்கும் திறன். 2. வகுப்பு மேலாண்மையின் முக்கிய குறிக்கோள் எது? விடை, கற்றல் சூழலை மேம்படுத்துதல். 3. ப்ளூம் வரிசைப்படி முதலில் வரும் நிலை எது? விடை, அறிவு. 4. நற்பண்புகளை கற்பிக்க சிறந்த முறை எது? நல்லாவே விடை தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஆமா, கதை சொல்லல் தான் நற்பண்புகளை கற்பிக்க சிறந்த முறை. 5. கீழ்கண்டவற்றுள் மாணவர் மையப்படுத்தப்பட்ட கற்பித்தல் முறை எது? விடை, திட்டப்பணி முறை. 5. கீழ்கண்டவற்றுள் மாணவர் மையப்படுத்தப்பட்ட கற்பித்தல் முறை எது? விடை, திட்டப்பணி முறை. 6. வடிவமைப்பு மதிப்பீடு எப்போது செய்யப்படுகிறது? விடை, கற்றல் நடைபெறும் போதே தொடர்ந்து செய்யப்படுகிறது. மதிப்பீடு எப்போதுமே செய்யப்படும், கடைசியாக தான் செய்வாங்க அப்படின்லாம் கிடையாது. 7. இந்தியாவில் கல்வி உரிமை சட்டம் எந்த வயது குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை உறுதி செய்கிறது? விடை, 6 to 14 வயது இவங்களுக்கு கட்டாய கல்வி. 8. மைக்ரோ டீச்சிங் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? விடை, ஆசிரியர்களை கற்பித்தல் திறனில் பயிற்சி அளிக்க. 9. கற்றலின் கோட்பாடுகளில் இல்லாதது எது? விடை, தண்டனை. 10. உருவாக்க கற்றல் வகுப்பறையில் ஆசிரியரின் முக்கிய பங்கு எது? வழிகாட்டி மற்றும் துணை நிற்பவர். 11. ஆசிரியர் கல்வியின் முதன்மை நோக்கம் எது? விடை, திறமையான ஆசிரியர்களை உருவாக்குதல். 12. கல்வியியல் பிடகாஜி என்பதன் பொருள். விடை, கற்பித்தல் மற்றும் கற்றல் செயல்முறை. 13. குழந்தையின் கற்றல் வேகம் அதிகரிக்க முக்கிய காரணம் எது? விடை, உந்துதல். 14. பாடத்திட்டத்தின் அடிப்படை கூறு எது? விடை, கற்றல் நோக்கங்கள். 15. லேர்னிங் பை டூயிங் கொள்கையை வலியுறுத்தியவர் யார்? விடை, ஜான் டூயி. அடுத்த கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, எங்ககிட்ட டிஎன்டிஇடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. இதில் பேப்பர் 1க்கு 5 செட்டு கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோட பிடிஎஃபாக இருக்குது. பேப்பர் 2ல் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆப்ஷனுக்கு 10 செட்டு கொஷின் பேப்பரும், அடுத்தது சோஷியல் சயின்ஸ் ஆப்ஷனுக்கு 8 செட்டு கொஷின் பேப்பரும் ஆன்சரோட பிடிஎஃபாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை நோட் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒருவேளை ஃபோன் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கட்டாயம் உங்களுக்கு பதில் அளிக்கப்படும். இதோடு மட்டும் இல்லாமல் டிஎன்டிஇடி சைக்காலஜி மெட்டீரியல் 1000 கேள்விகளும் அதற்கான பதிலும் கொண்ட மெட்டீரியல் எங்ககிட்ட பிடிஎஃபாக இருக்குது. இது வேணும்னாலும் இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 16. கற்றல் பாணிகளில் சேராதது எது? விடை, தண்டனை பாணி. தண்டபாணி இல்லை, தண்டனை பாணி. ஸ்காஃபோல்டிங் என்ற சொல்லை அறிமுகப்படுத்திய கல்வியாளர் யார்? விடை, விகோத்ஸ்கி. 18. சிறப்பு கல்வி எதற்காக? கற்றலில் சிரமம் உள்ள மாணவர்களுக்கு. ஸ்பெஷல் எஜுகேஷன்.
19. பாடத்திட்ட மதிப்பீட்டின் முதன்மை நோக்கம் கற்றல் விளைவுகளை அளவிடுதல். 20. சைல்ட் சென்டர் எஜுகேஷன் என்பதை கூறியவர் யார்? விடை ரூசோ அல்லது ரோசோ. 21. கற்றல் சூழலில் ஃபீட்பேக் என்பதன் பங்கு என்ன? விடை மாணவர்களை வழிநடத்துதல். 22. ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் என்ற கோட்பாட்டை கூறியவர் யார்? விகோட்ஸ்கி. 23. ஆசிரியர் பயன்படுத்தும் கற்பித்தல் உதவிப்பொருட்கள் TLM எதற்கு? விடை பாடம் சுவாரஸ்யமாக்க. 24. கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் CCEயின் முக்கிய நோக்கம்? விடை மாணவர்களின் அனைத்து திறன்களையும் மதிப்பிடுதல். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு அது ஒரு உந்துதலாக இருக்கும். 25. பாடத்திட்டத்தில் கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சேர்க்கப்படுவதன் காரணம்? மாணவர்களின் முழுமையான வளர்ச்சிக்காக. இதுவரை TNTET வீடியோக்கள் நாங்கள் போட்ட வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கில் போனீங்கன்னா இதுவரை நம்ம TNTETக்காக போட்டப்பட்ட அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கிடைக்கும். 26. மாணவர்கள் எளிதில் நினைவு கொள்ள செய்யும் கற்றல் முறை எது? செயல் மூலம் கற்றல். 27. ஆப்பரண்ட் கண்டிஷனிங் கொள்கையை உருவாக்கியவர் யார்? விடை ஸ்கின்னர். 28. மாணவர்களின் தனித்திறன் வளர்ச்சிக்காக முக்கியமானது எது? விடை தனிப்பட்ட கவனம். 29. கற்றல் சிரமம் உள்ள மாணவர்களுக்கு உதவும் சிறந்த முறை எது? தனி கவனிப்பு ரெமடியல் டீச்சிங். 30. லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ் என்று கூறியவர் யார்? விடை விகோட்ஸ்கி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.